Hello friends, welcome to TN Technical Exams and TNPSC channel. இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யூனிட் 1 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து தான் பார்க்க போகிறோம். இது 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் பார்ட்டில் யூனிட் 1 ஃபஸ்ட் யூனிட்டில் வருது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்த யூனிட்டில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அது புக்லேயே வச்சு ரிவைஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாலும் சரி, பட் எல்லாமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்டாக நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எங்கேருந்து நம்ம ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல தான். த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் யூஎஸ்ஏ. நெக்ஸ்ட்டு இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க. த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு பை அ கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி செட்டப் அண்டர் த கேபினெட் மிஷன் பிளான் 1946. ஸோ அந்த கேபினெட் மிஷன் பிளானோட இயர் பார்த்துக்கோங்க. கேபினெட் மிஷன் பிளான் 1946. ஸோ இந்த அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ரெப்ரசன்டிங் ப்ராவின்சஸ்லேருந்து 292, ஸ்டேட்ஸ்லேருந்து 93, தென் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ்லேருந்து 3, பாலுஜிஸ்டன்லேருந்து 1. ஸோ இதுதான் அந்த 399 மெம்பர்ஸ்க்கான டிவிஷன்ஸ். Next, the assembly held its first meeting on December 9, 1946. So, assemblyயோட first meeting December 9, 1946 தான் நடந்தது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட். The assembly held its first meeting on December 9, 1946. Dr. Sachidananda Sinha, the oldest member, was elected as a temporary president of the assembly. So, temporary president of the assembly யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணோம் நம்ம. While the work was in progress, Dr. Sachidananda Sinha died. So, Dr. Rajendra Prasad was elected as a president of the assembly. So, temporary president யார், permanent next யார் elect ஆனாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. Similarly, both H.C. Mukherjee and V.T. Krishnamacharya were elected as a vice president. So, இவங்க ரெண்டு பேரும் vice presidents. H.C. Mukherjee and V.T. Krishnamacharya was elected as a vice president of the assembly. The assembly met for 11 sessions. எவ்வளோ செஷன்ஸ் நடந்தது அப்படின்னா 11 sessions, 166 days of meetings. ஸோ இந்த டிஸ்கஷன் நடக்கும் போது எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2473 அமெண்ட்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. Some of them were accepted. The assembly worked through various committees and the draft of the constitution was prepared by drafting committee under the chairmanship of Dr. B.R. Ambedkar. He is recognized as the father of the constitution of India. So drafting committee oda head B.R. Ambedkar. அவர் தான் father of the constitution அப்படின்ற ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் செஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. நம்ம பார்த்த 11 செஷன்ஸ்க்கான டேட்டு. இது நீங்கள் ஒரு செஷனும் எப்போ நடந்தது, அதாவது 1946 ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு முடிஞ்சது 1949 முடிஞ்சிருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 218 மெம்பர்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க அது. ஸோ எப்போ முடிஞ்சது, 11th செஷன் எப்போ முடிஞ்சதுன்னா November 1949 14th to 26th நவம்பர் நடந்தது. ஃபர்ஸ்ட் செஷன் 9th December 1946. Then next, after the draft had been discussed by the people, the press, provincial assemblies and others, the constitution was finally adopted on. So நம்ம கான்ஸ்டிடியூஷனை எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா November 26th 1949. ஸோ அதை அடாப்ட் பண்ணும் போது, கான்ஸ்டிடியூஷன் நம்ம அடாப்ட் பண்ணும் போது
ப்ரியாம்பிள் இருந்தது. 22 பார்ட்ஸ், 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் வந்து இருந்தது. The drafted constitution came into force on 26th January 1950. ஸோ நம்ம அது எப்போ வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 26th January 1950 தான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து நடைமுறைக்கு வந்தது. This day is known as the Republic Day. It is being observed every year. Next, பிரேம் பிஹாரி நரைன் ரைசாதா. ஸோ இவர் தான் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை ஹேண்ட் ரிட்டன் பண்ணவர். பிரேம் பிஹாரி நரைன் ரைசாதா was the calligrapher, அதாவது hand returned person, calligrapher of the Indian Constitution. The original Constitution was handwritten by him in the following italic style. Salient features of Indian Constitution. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பிகாஸ் நமக்கு வந்து குரூப் 2 மெயின்ஸ்லலாம் கேட்டாங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட்ஸை வந்து அப்படியே வந்து நம்ம எழுதணும். ஸோ அதனால் இதை ஜஸ்ட்டு ஒரு டைமாவது நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் த ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அது நமக்கு தெரியும், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் வேர்ல்ட்லே. It has borrowed most of its provisions from the constitutions of various countries. ஸோ sources of constitution சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ நம்ம அதில் ஒரு இதுவும் வந்து எங்கேருந்து நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம borrow பண்ணோம் அப்படின்றத அந்த சோர்ஸஸில் நமக்கு பர்ஃபெக்டாக சொல்லியிருப்பாங்க. It is partly rigid and partly flexible. It establishes a federal system of government. It establishes the parliamentary system not only at the center but also in the states. It makes India as a secular state. It provides an independent judiciary. Next points, it introduces universal adult franchise and accords the right to vote to all citizens about 18 years of age without any discrimination. It provides single citizenship. It makes special provisions for minorities, ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரியாம்பலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ரியாம்பல் அப்படின்றது முகப்புரை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். முகப்புரையை தான் ப்ரியாம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரியாம்பல் பார்த்தீங்கன்னா, the term preamble refers to the introduction or preface to the constitution. ஸோ ப்ரியாம்பலில் தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து இருக்கும். Next, it contains the summary or essence of the constitution. It has great value and has been described as the key to the constitution. So which is considered as a key to the constitution, preamble. The preamble to the Indian constitution is based on the objective resolution. So objective resolution அப்படின்றது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா புறநிலை தீர்மானம் அப்படின்றது. இது வந்து it was drafted by, இது யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேரு, which was adopted by the Constituent Assembly on January 22, 1947. ஸோ இந்த டேட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ வந்து அடாப்ட் பண்ணாங்க கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் அப்படின்னா January 22, 1947. இட் ஹாஸ் பீன் அமெண்டட் ஒன்ஸ். ஸோ ப்ரியாம்பல் வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஸோ ப்ரியாம்பல் வந்து அமெண்ட் பண்ணது ஒன்லி ஒன்ஸ் தான். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரியாம்பல் வாஸ் அமெண்டட் ஒன்ஸ் பை த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஸோ அதில் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா இந்த 3 வேர்ட்ஸையும் வந்து அதில் ஆட் பண்ணாங்க. சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த 3 வேர்ட்ஸும் வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டில் ப்ரியாம்பலில் சேர்த்துனாங்க. Preamble of our constitution state that India is a sovereign, socialist, secular, democratic republic. ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் இதே ஆர்டரில் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. sovereign, socialist, secular, democratic and republic. Its aim is to secure to all Indian citizens social, economic and political justice. Social, economic and political justice.
The Constitution guarantees liberty of thought, expression, belief, faith, and worship to all. It gives equality of status and of opportunity to all, to wants to promote fraternity among all Indians. So liberty, equality, fraternity. Liberty, equality, and fraternity were the important slogans during the French Revolution in 1789. They are given importance to in the preamble of our Constitution. நெக்ஸ்ட்டு வர டாபிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.